நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள், அவள் தன்னந்தனியாய் நின்றி. என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா, என்னோட பிராயா. புறாவா? பெண் புறாவா ஆண் புறாவா? யோ புறா இல்லையா, என்னோட உள்பாடியா. உள்பாடியா? ஓ நீங்க போடுற முண்டா பனியனா? ஆமா, அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட நீ? நான் ஒண்ணும் காய போடலையா, நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன். உன்ன மாதிரி கருங்கா கசனியம் தான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அடி கொக்க மக்கா, ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா, இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறத விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நில்லு, ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண, என்ன என்ன கிறுக்கு மாக்கியா நினைச்சியா? இம்புடு காண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலையை பார்த்துட்டு போடா டுபுக்கு. என்ன பண்றான் காலி ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சு. என்னடா எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான், பாவன் இவன் சாவுக்கு கொட்டடிக்க பாரதி போய் கூட ஊர்ல இல்ல. அடியே கழட்டு மாக்கியா, ஓன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு. அடியே குள்ள கத்திரிக்கா, இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுறா? டோய் அமைதியா இருந்த குடும்பத்துல உன்னோட விளையாட்டுத்தனத்தால புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த புயலை நினைச்சு நான் கவலைப்படல, அதுக்கப்புறம் வர அமைதியை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். அமைதி வரும், ஆனா மன அமைதி இல்ல, மயான அமைதி. அந்த அமைதி அனுபவிக்க இங்க யாராரு இருக்க போறாங்கன்னே தெரியல. கண்டிப்பா நீயும் நானும் இருப்போம். கடைசியா சொல்ற கண்ணம்மா, மனசை மாத்திட்டு ஐயா சொல்றபடி கேளு. இல்லன்னா நான் இருக்கிற வரைக்கும் தானே என்ன நினைச்சிட்டு இருப்பேன். நான் செத்து போயிட்டேன். நல்ல முடிவு, நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். உன்ன வாழ வராத நீ உன்ன சாகவாவது வருவியான்னு. போச்சு, இப்ப இப்படி ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல ஓடி போலான்னு, இப்ப சாகலாங்கறியா? தயவு செஞ்சு இனிமே பேசாத. என் உணர்ச்சி என்னன்னு உனக்கு தெரியாது. என் மனசுல எவ்வளவு அழுத்தமா அந்த காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்ல. சொன்னாலும் புரியாது. என்னால மறக்கவும் முடியாது, மாத்திக்கவும் முடியாது. திருப்பி திருப்பி அதே சொல்லி என்ன சாகடிக்காத. அதுக்கு இல்ல கண்ணம்மா, நேத்து கூட ஐயா என்கிட்ட அருவாளை கொடுத்து எவ்வளவு நம்பிக்கையா சொன்னாரு. உன் குடும்பத்தோட மான மரியாதையை உன்கிட்ட தான் இருக்கு. நான் இவ்வளவுதான் சொல்லியும் உன் மனசை மாத்திக்க மாட்டேன், ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? கேட்டேன், அவ உங்ககிட்ட பேசினது கேட்டேன். சொல்ல மாட்டாடா, நீ என்ன கேட்டாலும் அவ சொல்ல மாட்டான். அது எங்க வம்சத்துக்கே உள்ள பிடிவாத குணம். பாரதி, என்கிட்ட வேலை செய்யற உனக்கு என் குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை என் பொண்ணுகிட்ட எல்லாம் போச்சுடா. ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டமே, அவ ஆசைப்படுறது யாருன்னு கேட்கலான்னு மனசு துடிச்சாலும் எங்க தப்பான சாதியில ஒருத்தனை கையை காட்டிடுவாளோன்னு உள் மனசு தடுக்குது. பாரதி, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, நம்ம பெரியா மழகு மேடு விட்டாங்க. மத்தியானம் பார்த்தா நல்லா தானே இருந்தாங்க. அவருங்கய்யா, டாக்டர் ஐயா, அத்தாவுக்கு என்னாச்சு? அத்தா சாப்பிட்டு வெத்தலை போட்டு நல்லா தான் நடந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லை. ஐயா, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, பல்ஸும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. 2 மாசமோ 3 மாசமோ தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம்தான். நடக்க வேண்டியது நல்லது ஏதாவது இருந்தா முதல்ல செஞ்சிருது நல்லது. ஆஸ்பத்திரிக்கு வேணா கொண்டு போய் வச்சு பார்க்கலாமா? அதெல்லாம் எதுக்குங்க, வீண் செலவு. நானே வந்து தினமும் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி வாங்க. வரேம்மா. ஐயா வரேன்.
ஒண்ணு இல்லாதா இன்னும் 2 நாள்ல சரியா போயிடுமா? நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். என் கண்ணோட கல்யாணத்தை பண்ணினா பார்த்துட்டு செத்துருவேன். யோசிர நல்ல முகூர்த்தமா முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. வர்ற தை மாசம் 12ஆம் தேதி சுப முகூர்த்தம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட்டா 15, 18 அதெல்லாம் வேணாம். 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்குல்ல? அம்சமான நாள், வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நல்லா பண்ணலாம். அப்ப அன்னைக்கே வச்சுக்கலாம். டேய் பாரதி, ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் 12ஆம் தேதி முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பயலை வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. ராம இங்க வா. நீ போய் சிவகங்கை சமயக்காரருக்கு தேதியை சொல்லிட்டு இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு. மாப்பிள்ள நீ போய் வீட்டுல தங்கச்சியை கூட்டிட்டு லட்சுமியோட போய் நம்ம பட்னூல்காரன் கடை இருக்குல்ல அங்க போய் நல்ல துணிமணியா பார்த்து எடுத்து வாங்க போங்க. ஐயா நான் மாப்பிள்ளோட போய் செருப்புக்கு அளவெடுத்து வந்துடுறேங்க. உன் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டிய. இதுக்காக நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அளவெடுக்க வேண்டாம். இங்கேயே யாரு காலையா பார்த்து அளவெடுத்துக்க. அட பாரதி கால அளவு சரியா இருக்கும் போல் இருக்க. அவன் கால அளவெடுத்துக்க. ஐயோ அடடடடடடடடடடா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வரானே. மாப்பிள உங்களை தான் மாப்பிள வெளியே வாங்க. இத்தனோடு சரியில்லை வரதுதான் தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணை நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்போ என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்படுறேன். எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு அப்பனா இல்ல அவட்டியா கேப்பான். எவ்வளோ ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏன்யா சந்தேகமா இருக்கா? இல்ல பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே. ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான். இருக்கும் இருக்கும். சரி அது இருக்கட்டும். இப்படி தனியா குளிக்கிறேடி. நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நசமாவே பிரியா இருந்தா வேற ஒரு பொண்ணு பார்க்க போயிருப்பியா? நானாவா போறேன்? அந்த கிழட்டு முதலை தான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணுல 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுனு 15 15 15 20 20 தம்பி. யாரான? நமஸ்காரம். யோ என்னையா தம்பி என்ன நம்பி பொம்பளை குளிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? யோ நான் உள்ளூர்காரன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வெளியே எப்படிங்க? தேவர் பாளையத்துக்கு வெளியே கேட்கிற இடமா அது? வாய் நிறுது. என்னடா வாய் நிறுது? அது நிறுது. ஓடுறா. ஓடியாந்திரி. ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? ஐயோ, கல்வி ஓடுறா. யாரா தம்பி யாரா அடி கொண்டு சேத்தா? இந்த பைத்தியக்காரன் வழி கட்டிடும்டா. ஓடுறா. வெட்றாங்கடா. ஏண்டா இதுவரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப் போட்டலடா. வாழ்க்கையில முத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப் போட போறத கெடுக்காம பாக்குறீங்க. என் அக்காவுக்கு ஜாப் ஆச்சு. வீரமுத்து டாடா. பாரதி மாயண்ணே என்னம்மா என்ன இங்க தெரியல? ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு வெட்டிட்டீங்க. வேற இருக்க இடம் இந்த காடு தான். ஆமா என்ன நீ அன்னைக்கு ராத்திரி அந்த மாதிரி வந்து கராட்டா பண்ணி தீ எல்லாம் வச்சு இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு தடவை தப்பு பண்ண அப்புறமா திருந்தலாம் இல்ல? கோமணம் கட்டின உங்க ஊர்ல வேட்டி கட்டின உன் பைத்தியக்காரன் தான்டா. கூட கும்பிடு போட்டு குனிஞ்சு நிக்கிற உங்களுக்கு எல்லாம் நெஞ்ச நிமித்தின்னு நான் பண்றது தப்பா தாண்டா தெரியும். அதுக்காக நான் விட மாட்டேன்டா. இன்னைக்கு நாங்க பசியோடையும் பத்னியோடையும் இந்த காட்டுக்குள்ள அலைறதுக்கு காரணமா இருந்த உங்க ஊருக்காரங்களை அப்பப்ப இதே மாதிரி வந்து சொல்ல விட்டுக்கிட்டே இருப்பேன்.
என் வயித்துல அடிச்ச உங்க வீட்டுல நான் அடிச்சு சாப்பிடணும். யார் வயித்துல அடிச்சவங்க? அவங்களா? ஒரு காலத்துல வயிற்று பசியோட நின்று இருந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவங்கதான். நீ அவங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டா விட்டுருவாங்களா? நீ செஞ்சது நன்றி கட்டத்தன இல்ல? டேய், என்னடா எல்லாரும் இதே திருப்பி திருப்பி சொல்றீங்க? அவன் நம்ம வயித்துக்கு சோறு போறான்னா சும்மா போடல. நம்ம சன ராப்பகலா மாடா உழைக்குது. நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு தான் அவங்க சோறு போடுறாங்க. சொத்த போடுறவன் நீ கஷ்டப்படுறேன்னு உனக்கு சொத்து எழுதி வச்சிருக்கானா? இல்ல விசுவாசம் நடக்கிறானே நல்லா இருக்கணும்னு வீட்டோட சம்பந்தம் பண்ணி சொந்தக்காரனாக இருக்கானே? உனக்கு எனக்கு உழைக்க முடியுங்கிற தெம்பு உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அவங்ககிட்ட மரியாதை. அதுக்கப்புறம் சாக வரைக்கும் நம்ம கதை என்ன? யோசிச்சு பாரு. நான் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக உங்க எல்லாத்தையும் ஊரை விட்டு போச்சானாங்களே, அவங்களுக்கு நீங்க விசுவாசமா உயிருக்கு நடக்கிறீங்க. எனக்கு வெக்கமா இருக்கிறான். நம்மளால குனிஞ்சு குனிஞ்சு ஏன் கேள்விக்குறியாவே இருக்கணும்? நிமிர்ந்து அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னு மனசுல வைராகியம் வேணா? அது யாருக்கு இல்ல? அது என்னைக்கு நம்ம ஆளுக்கு வருதோ அப்பதான் நமக்குள்ள மரியாதை இந்த சமுதாயத்தில் நம்ம ஆளுக்கு கிடைக்கும். நான் என்ன, நீ பேசுற மாதிரி ரோஷம் நமக்கு வரணும்னா உன் பாட்டனும் என் பாட்டனும் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். அது இல்லைனா கூட அடுத்தவங்கிட்ட கைகட்டி நிக்காம 3 வேளை வைத்த கழுவுறதுக்காவது வசதி பண்ணி வச்சிருக்கணும். பேசுறிய பெருசா, நாளைக்கு வரப்போற சந்ததியோட கௌரவத்தை பத்தி நீ ஆவேசப்பட்டு பேசுற. ஆனா நான் இன்னைக்கு இருக்கிற நம்ம சனங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சுதான் இப்படி அடங்கி போயிட்டு இருக்கேன். நாம நிமிர்ந்துன்னா அவங்க பணிஞ்சு போயே ஆகணும். ஒரு கையெழுத்து அந்த ஆலமரம் சாய போறதில்ல. ஒரு நாள் எல்லாரோட கையும் ஒன்னா சேரும், அந்த ஆலமரம் சாயும். ஆமா, ஆலமரம் சாஞ்சிரும். அது வரைக்கும் அதோட நிழல் நம்ம ஏழை பாழைங்கெல்லாம் ஒதுங்க கூட இடம் கிடைக்காம வெயில கடந்து தவிக்கும். நான் அடக்கிற கதையை பேசுனேன், ஒதுங்க, நான் போறேன். இல்ல, நீ எல்லாம் அம்பளார தெய்வங்கிற ஆளு. உங்ககிட்ட பேசி பிரயோசனம் இல்ல. ஆமா, சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்க? என்ன வேண்டானே, அது ஐயா மாவு கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போறது. யாருக்கு கல்யாணம் சொன்ன? ஐயா மக கண்ணம்மாவுக்கு வர 12ஆம் தேதி கல்யாணம். இப்போ போ. கல்யாணமா? நான் விருப்பப்பட்ட பொண்ணோட என்னைய வாழவில்லை. அவர் விருப்பத்துக்கு அவர் பொண்ணு வாழ்ந்துருவாளா? பார்த்தறேன். எல்லாம் உட்காந்துட்டீங்க. வணக்கர்கிட்ட போய் மாமா வண்டியில ஏறுங்க, போய் ஏறுங்க. ஏ முடியா, சாமான்லாம் எடுத்து வச்சு சீக்கிரமா வண்டியை போட்டுக்கிறா. நாலு நாள் தங்குச்சுன்னா பேத்தி கல்யாணம் நடந்துரும். என்ன பண்ண காத்திருக்கோம்? லட்சுமி, சட்டு புட்டு முடிங்க. இந்த ஆயிடுச்சுங்க. வானம் ஒரு மாதிரியா இருக்கு, வண்டி எல்லாம் பூட்ட சொல்லிட்டேன். கண்ணம்மா கிளம்பியாச்சா? எல்லாரும் அங்க இருக்கும்போது நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ற? இன்னும் 4 நாள்ல உன்னை விட்டு பிரியணும்னு ஆசைப்படுறேன்ல, அதுக்கு தான் இப்பவே ஒத்திக்க பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணா பிறந்தா இந்த பிரிவு இந்த வயசுல சகஜம் தானே கண்ணம்மா? ஒரு பொண்ணுக்கு அம்மாவையும் அப்பாவையும் பிரியறத சகஜமா எடுத்துக்கலாம். மனசுல நினைச்சவனை பிரியறத சாவாத்தான் எடுத்துக்குவா. நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு செத்து போறது வாஸ்தவமா இருந்தா உலகத்துல நிறைய பொண்ணுங்க செத்து போயிருப்பாங்க. கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமா அமைச்சுக்கிறதா நடைமுறை. வாழ்க்கைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு பாரதி. நம்ம காதல் என்ன வித்தியாசம்னா, நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம செத்துட்டு இருக்க. ஆனா நான் சொல்லியும் முடியாம செத்துட்டு இருக்கேன். இப்ப கூட பாரதி, நீ சரியா சொல்லு, நம்ம எங்கேயாவது போயிடலாம். சொல்லு பாரதி. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். எங்கேயோ போய் இன்னொருத்தன் கிட்ட வாழ்நாள் பூரா மனசுக்குள்ள சித்திரவதைப்பட்டு வாழறது எனக்கு பிடிக்கல. இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். ஏத்துக்கிட்டா வாழ்க்கை, இல்லாட்டி கண்ணம்மா. அடி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கடை வெட்ட போறாங்க, வந்து சாமி கும்பிடுவா. அவசரப்பட்ட ஐயா கிட்ட எதையும் சொல்றாத கண்ணம்மா. நான் மனசார விரும்புறது பாரதியை தான்ப்பா.
எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. நந்தி கட்ட நாயே, எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல, உன்னை வெட்டி சாக்காம விட மாட்டேன்டா. என்ன தாச்சு? உள்ள ஆடு வட்டல பார்த்து பயந்துருச்சு. துண்டா போடுங்க அப்போ. நல்ல காங்கி பிடி. காத்த விடுங்க. கட்டிட்டு அந்த இன்னொன்னு கொண்டு போய் அங்க உள்ள போக்கணுமா? நீ என்னையே பார்த்துட்டு இருக்க. யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா இது கல்யாண வீடா இருக்காது. நாளைக்கு இந்நேரம் கண்ணம்மாவுக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் முடிஞ்சிடும். அசல் ஒரு கரை ஆயிடுவா. அம்மாய் என்னடி கேக்குற? சபைக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து எடுத்து கொடு. என்னப்பா நான் சொல்றதுல ஏத்துக்க. என்ன துபாய் சேலை ஒரு 50, நம்ம ஒரு சீலை ஒரு 45, அப்புறம் இந்த அரிசி சட்டி மைசூர் சட்டிலாம் ஒரு 20. ஏடி இங்க 2 வெள்ளை கவர் வச்சிருக்கேன், எங்க காணா? இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா அப்படியே சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. என்னடா? ஒண்ணே இல்லப்பா, இங்க பாரு, கீழே என்னை பலாப்பழத்தை முக்கிற மாதிரி முக்கிறாளுங்க. எப்படி இருக்கு? பால் ஊத்துறோம், இறங்கவே இல்லை. 2 நாள் தாங்குமா? ஒன்னும் செய்யாத போ, பயப்படாதீங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு சொல்லிக்கலாம்ல. இப்படி எல்லாம் ஒண்ணும் நடந்துராத போ, கலங்க வேணாம்.